IPL 2024 மேட்ச் நம்பர் 27 ஆர்ஆரும் பிபிகேஎஸும் வந்தாங்க. டாஸ் வென்ற ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் பவுலிங் தெரிஞ்சு செஞ்சார். இதில் கப்பர் இன்ஜுரியால் ப்ளே பண்ண ஒரு பிரதர் சாம் கரன் கேப்டன்சி பண்ணார். மல்ல பேட்டிங் ஆன பிபிகேஎஸில் அகர்வால் ரைடே டக்குன்னு அவுட் ஆகிருப்பார். அவருக்கு வேற லெவல் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க குல்தீப் சென். அவர் பார்த்தீங்கன்னா போன வருஷமாக இதே மாதிரி தான் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்லேருந்து. அதே மாதிரி தான் இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க. இதுலேயும் சஞ்சு சாம்சன் ஈடுபட்டிருப்பார். அதுக்கப்புறம் பேட் ஃபார்மை கண்டினியூ பண்ணி டக்குன்னு அவுட் ஆகிருப்பார். மகராஜ் கிட்ட வேற லெவல் bowling போட்டிருப்பாரு மகராஜ். அதுக்கப்புறம் சச்சாங் சிங் ஃபியூ மேட்சஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்லையும் சச்சாங் ரிட்டம்ஷன் அவன் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சச்சாங் ரிட்டம்ஷன் ஆகாமல் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் அவரோட ஸ்டான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். ஸ்டென் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் bowling போட்டிருப்பாங்க. ஆனால் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர் அஜித் தோஷம் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு கெட்டபிள் ஸ்கோர் வரதுக்கு 147 ரன்ஸ் அடிப்பாங்க பிபிகேஎஸ்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முன்னே பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப்போட செகர் ஆயிருப்பார். அவருக்கு மகராஜ் கேப் கொடுத்துருப்பாரு. ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு ஸ்பின்னரை கொடுக்கறது பார்க்க நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ஜாஸ் பாஸ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ரஞ்சி டிராஃபியில் 10வது மேனாக இறங்கினார். ஓப்பனிங் மேனாக இறக்கி விட்டுருப்பாங்க தனுஷ் கோட்டியான். அவரும் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ரொம்ப இன்னிங்ஸஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அக்ராஸ் ஆடி லிவிங்ஸ்டன் கிட்ட விக்கெட் எடுத்திருப்பார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்சில் ஒரு 30+ ரன்ஸ் அவுட் ஆவார். ஆனால் ரபாடா மேஜிக் தென்பட்டிருக்கும். வேற எவ்வளோ bowling போட்டிருப்பார். சஞ்சு சாம்சன் ரியான் பராக் டக்குன்னு விக்கெட் எழுந்திருப்பார். ஆனால் கூட மனசு தரல விடாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5வது மேட்ச்லேருந்து தோற்று சீரீஸே விடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. எல்லாம் சீரீஸ்லையும் அதை கண்டினியூ பண்ணாமல் இந்த மேட்ச்சில் எட்மயர் அவங்களுக்காக வேறு லெவலில் 10 பாலில் 27 ரன் வச்சு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்சை மேன் ஆஃப் த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் எம்பயர் 27 ரன்ஸ் வச்சதால் அவர் இருப்பார். 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் ஆரஞ்சு கேப்பை பொறுத்த வரைக்கும் கிங் கோலி இன்னும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். ரியான் பராக் சஞ்சு சாம்சன் 2 and 3rd பிளேஸில் இருக்காங்க. பர்பிள் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூசி செகல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கார். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே இருக்காங்க. 2 பாயிண்ட் அதிகமாக. பை கைஸ்.